முடியும், சினிமாக்காரன் என்ன பண்ண முடியும்னு தளபதி செஞ்ச நல்லதை எடுத்து சொன்னா மக்கள் சினிமாக்காரனா அவரு அப்படிங்கற அளவு திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்காரு தளபதி. சரியா? சாதாரணமா சினிமாக்காரன் என்று பார்த்து எங்களை எடை போடாதீர்கள் யாரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜோசப் விஜய் என்ற நான் என்று முதலமைச்சர் என்று செயல்பாடுகள் தெரியும் தளபதி என்றால் யார் அப்படி என்று எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். விசில் சத்தம் வருகின்ற தேர்தல் ஆணைய அறிக்கை வரும் பொழுது நம் எண்ணிக்கையில் நம்ம திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மேலே வி கே ராஜானனுக்கு மேலே ஏறிக்கொண்டே போக வேண்டும், இறங்கக்கூடாது என்னைக்கும். மக்களே, தலைவர் நம் தலைவர் பாச தலைவர் கடவுள் நமக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பொக்கிஷத்தை காட்டும். அதுபோல்தான் நம் தலைவரை காட்டியிருக்கு. இவரை கைவிட்டோம் என்றால் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம படாத கஷ்டம் பட வேண்டும். அவ்வளவு பள்ளத்தை தள்ளி விடுவார்கள். பள்ளத்தில் இருந்து மீட்டெடுக்க நம் தலைவர் தளபதி வந்திருக்கிறார். அவரை ஒரு விரல் புரட்சி செய்து வருகின்ற 23ஆம் தேதி அன்று நம் மக்கள் எல்லாம் ஒரு விரலில் மையை வைத்து நம் தலைவர் தின்னும் விசில் சின்னத்தில் 9வது பட்டனை அமைக்கி நம் வாக்கை செலுத்துவது மட்டும்தான் நமக்கான வெற்றி. இவ்வளவு நாள் பண்ணுவது பிரச்சாரம் இல்லை, இப்ப பண்ண போற இந்த 3 நாள் நம்ம உழைக்கிற உழைப்பு தான் தளபதியை செஞ்சாச்சு கோட்டைக்கு ஏற்ற போறது. தளபதி சொல்லியிருக்கிறார், உசுப்பேத்திரவண்ட உம்முன்னு கடுப்பேத்திரவண்ட கம்முன்னு இருந்தா நம் வாழ்க்கை சம்முன்னு போவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை பயன்படுத்துங்கள் போதும். பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, 2 வயசு பிள்ளைக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழித்து கொலை செய்கிறான், அதை கேட்க நாதி இல்லை. 40 பேரை கொண்டு விட்டு போயிட்டார், 40 பேரை கொண்டு விட்டு போயிட்டார் என்று மட்டும் சூழ்நிலைக்கிறார்கள். அந்த 40 பேரை கொண்டதற்கு மக்களுக்கு தெரியும். 1000 குற்றச்சாட்டை அவர் மேல் வைத்தாலும் மக்கள் நம்பியது தளபதி 3 சொல் மந்திரம் விஜய் என்பவரை மட்டும்தான். அனைவரும் இளைஞர்கள் இளைஞர்கள் மனதில் குடியிருக்கிறார் தளபதி, ஒவ்வொரு வீட்டிலும் குடியிருக்கிறார் தளபதி. இன்றைக்கு நான் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வந்தவர் தான். என்னை ஒன்றிய செயலாளர் ஆக்கி இங்கே அழகு பார்க்கிறார் என்றால் அது என்னுடைய தளபதி தான். நான் ஒன்றும் பணக்கார குடும்பத்தில் உள்ளவன் இல்லை, நான் ஒன்றும் 10 கோடிக்கு சொந்தப்பட்டவன் இல்லை, சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான். என்னையை ஒன்றிய செயலாளராக்கி அழகு பார்த்திருக்கார், அதுவே எங்களுக்கு கோடி புண்ணியம். அதாவது மக்களே, கைவிட்டுற வேண்டாம். தளபதியை தயவு செய்து சொல்றேன், உங்களை கைகூப்பி கேட்கிறேன், கைவிட்டு விடாதீர்கள். 1000 பெட்டிகள் உள்ளே வரலாம், எந்த பெட்டி வந்தாலும் சரி, நமக்கு தேவை வாக்குப்பட்டு ஒன்றுதான். தலைவர் சொல்ற பேர் மாதிரி கல்லாப்பட்டி கூட்டணி வருக, 1000 கொடுக்கிறாங்களா வாங்கிக்கோங்க, 10,000 கொடுக்க